மக்களா, நான் உங்கள் ஸ்ருதி மேம். அண்ட் இன்னைக்கு லாஸ்ட் 10 வருஷத்தில் நம்மளோட நீட்டில் வந்த கொஸ்டின்ஸ், இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேருந்து வந்த கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே ஆல் இன் ஆலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பசங்களா. ஸோ இதை தாண்டி கான்செப்சுவலாக நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ்லேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டாலே ஒரு 80% சான்ஸ் இஸ் தட் நீங்கள் 2026லேயும் இதே கான்செப்ட்ஸ் ரிப்பீட் ஆகும்போது உங்களால் பக்காவாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லா கொஸ்டினையும் ஃபாலோ பண்ணுங்க. நான் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது ஐ வுட் ரெக்கமெண்ட் தட் நீங்கள் என் வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஸ்டினுக்கு உங்களுக்கு என்ன பதில் தோணுது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை எழுதிட்டு அதுக்கப்புறமா நான் டிஸ்கஸ் பண்ணுற ஆன்சரை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எதனால் ஆப்ஷன்ஸ் கரெக்ட்னோ இல்லை எதனால் ஆப்ஷன்ஸ் தப்புனோ மட்டும்தான் சொல்வேனே தவிர உங்களோட புரிதல் என்ன அப்படிங்கிறத என்னால் மானிட்டர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதனால ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே நீங்கள் அதை அனாலிசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பசங்களா என்னுடைய ரிக்வெஸ்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் திஸ். நான் நம்ம Xylem உடைய ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு பசங்களா. ஆனால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு 15% தள்ளுபடியோட. ஸோ நீங்கள் மெகா 15 கோடை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கான தளபதி பேட்சுக்கும் அண்ட் அதே மாதிரி நம்மளோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்கான வெட்ரி பேட்சுக்கும் அட்மிஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் இப்போ 30% ஆஃப் இருக்குது பசங்களா. ஸோ மெகா 30 கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபார் யோர் நீட் 2026க்கான ப்ரிப்பரேஷன். ஓகே, அண்ட் நம்ம செஷனோட பிடிஎஃப்ஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் டீட்டான்னு வந்துடும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் ஆக்சசபிளாக இருக்கும். சரியா? ஓகே, so let's start off பசங்களா. firstly first menstruation is called என்ன 2025ல கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், first menstruation is called menarche இல்லையா. ஸோ அதனால ஆப்ஷன் 3 is the answer. then 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் இதில் கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்டிவ் டிவிஷன் ஃபீமேல் கேமெட்டோஜெனசிஸில் மேல் கேமெட்டோஜெனசிஸ்க்கு முன்னாடியே ஆரம்பிச்சிடும், which is correct because நம்மளோட மியாசிஸ் 1ங்கிறது எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லேயே ஆரம்பிச்சிடும். கேப் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் மேல்ஸில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பிகாஸ் ஃபீமேல்ஸில் ஃபர்ஸ்ட் மியாட்டிக் டிவிஷன் நடந்ததுக்கு அப்புறமா ஃபர்டிலைசேஷன் அப்போ தான் செகண்ட் மியாட்டிக் டிவிஷன் நடக்கும். ஸோ இதுவும் கரெக்ட். ஃபர்ஸ்ட் போலார் பாடிங்கிறது பிரைமரி ஊசைட்டோட ஃபார்மேஷனில் கிடையாது, செகண்டரி ஊசைட்டுக்கு தான் வருங்கிறதுனால இது தப்பு. அதே மாதிரி LH will lead to the disintegration of the endometrium and onset of bleeding கிடையாது. ஸோ LH will basically promote the ovulation தவிர progesterone குறையும் பொழுது தான் menstrual bleeding ஆரம்பிக்கும். So this is also wrong. A and B மட்டும்தான் true. Option 2 will be the right answer. Then ஒரு match the following, very simple பசங்களா. ஹெட் மேலே என்ன இருக்கும் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். ஸோ A4. Then middle pieceல மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், that is for the energy. So B3. தென் ஆக்ரோசோமில் என்சைம்ஸ் இருக்கும் C1 அண்ட் டெய்லில் ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி அதோடைய நகரத்துக்கான ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் கிளியர்லி நமக்கு ஆப்ஷன் 3 will be the right. 3 இல்லையே, கரெக்ட் தான். ஸோ C1D2 அப்படின்னா C1D2 is option 2 is the right answer. சரியா? தென் ஸோ பாருங்க பசங்களா, 3 கொஸ்டின்ஸ் ஆயிடுச்சு. இதோட இது 4வது கொஸ்டின். ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 2025லேயே கேட்டிருக்காங்க. ஹியூமன் ப்ரெக்னன்சியில் மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாமே 12 வீக்ஸில் ஃபார்ம் ஆகிடும், which is correct. ஹியூமன் ப்ரெக்னன்சியில் end of 8 வீக்ஸ் கிடையாது, 12 வீக்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ ஹார்ட் 1 மந்தில் ஃபார்ம் ஆகிடும், which is correct. லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ் 2nd மந்தில் ஃபார்ம் ஆகிடும், which is also correct. ஸோ ACD அண்ட் ஹேர் 5th மந்தில் அப்பியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ACDE only. ஆப்ஷன் 1 is the right answer. Okay, நான் எது ஃபெலோப்பியன் டியூப்ல இல்லை. ஸோ பாருங்க, 4 கொஸ்டின் நமக்கு 2025ல மட்டுமே அப்பியர் ஆயிருக்கு. இது 2024க்கான கொஸ்டின். ஸோ ஃபெலோப்பியன் டியூப்ல நமக்கு இஸ்தமஸ், இன்ஃபண்டிபுலம், ஆம்பியூலா எல்லாமே இருக்கு, பட் யூட்ரின் ஃபண்டஸ் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 1 is the answer. Then assertion reason breast feeding periodல infant growth is recommended by doctors. ஏன் அப்படின்னா இந்த breast feedingல வரக்கூடிய அந்த milk which is called colostrum-ல எக்கச்சக்கமான antibodies இருக்கு, which is meant for the resistance of the baby. So அதுவும் correct and இதுவும் ஒரு correct explanation அப்படிங்கிறதுனால option 1 will be the right answer. I hope you all got that right. Then 2 statement கொடுத்திருக்காங்க. presence or absence of hymen is not a reliable indicator of virginity, which is correct. Now hymen is torn only during the first coitus is not correct, because any kind of physical ஒரு எக்ஸசைஸோ இல்லை ஏதாவது ஒரு ஹார்ஸ் ரைடிங்கோ இல்லை ஸ்போர்ட்ஸோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ எதுனாலுமே அதை பிரேக் பண்ணுறதுக்கு காஸ்
பண்ணலாம். ஸோ 1 is correct ஆனால் 2 is false அப்படிங்கிறதுனால ஆப்ஷன் 3 will be the right answer. Okay, now இதை வந்து 5வது கேள்வி when it comes to 2024 ஓட question. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா GnRH வந்து LH and FSH தூண்டுது இல்லையா. இந்த FSH வந்து is this. Now ICSHங்கிறது is LHக்கான இன்னொரு பேர் which is interstitial cell stimulating hormone. ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. Now LH வந்து எந்த செல் மேலே ஆக்ட் ஆகுது? It will act on the Leydig cells. Now Leydig cellsக்கு நம்ம interstitial cellsன்னு கூட சொல்லலாம். பட் FSH Leydig cellங்கிறது ஒரு ஆப்ஷன் தான் நம்மக்கிட்ட இருக்குது. And FSH will act on the Sertoli cells. And in the factors வந்து will help in the spermiogenesis. Whereas இதுதான் வந்து will help in the spermatogenesis. So D வந்து spermiogenesis. Option 1 will be the right answer. Okay, now moving on to NEET 2023. Okay, female reproductive cycle பத்தி எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரைமேட்டில் எஸ்ட்ரஸ் சைக்கிள் எஸ், ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வந்து மெனார்க், மெனோபாஸ் கிடையாது. ஸோ இது தப்பு. லேக் ஆஃப் மென்ஸ்ட்ருவேஷன் கேன் இண்டிகேட் ப்ரெக்னன்சி அண்ட் சைக்ளிக் மென்ஸ்ட்ருவேஷனுங்கிறது மெனார்க்கும் மெனோபாஸ்க்கும் நடுவில். ஸோ AC and D மட்டும்தான் பசங்களா இங்கே கரெக்ட். ஆப்ஷன் 3 will be the right answer. ஓகே, நான் இங்கே வந்து 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. vas deferens receives a duct from the seminal vesicle and opens into the urethra as the ejaculatory duct, which is correct. And cervix is called cervical canal along with the vagina forms the birth canal, which is also correct. ரெண்டுமே கரெக்ட் அப்படிங்கிறதுனால option 4 is the right answer. Okay, then இதுவும் 23ல வந்த question. சிம்பிளான ஒரு match the following. Vasectomy வந்து is a type of sterilization, so surgical method A3. Okay, coitus interruptus இங்கிறது natural method B4. cervical cap அப்படிங்கிறது barrier method, சஹேலிங்கிறது ஒரு oral pill. So option 1 will be the right answer. Okay, then NEET 22ல வந்த ஒரு கேள்வி. release of sperms into the seminiferous tubules spermiation சொல்லுவோம். spermiogenesis வந்து formation of sperms கிடையாது, spermatogenesis தான் formation of the sperms. Okay, so இந்த statement தப்பு அப்படிங்கிறதுனால 1 is correct, 2 is incorrect. Option 2 will be the right answer. Okay, then sperm binding in mammals. Okay, எங்க sperm போய் bind ஆகும், receptors யார் மேலே இருக்கு? Clearly zona pellucidaல இருக்கு. So option 3 will be the right answer. Okay, then relaxin அப்படிங்கிறது எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. Now நம்ம டெக்ஸ்ட் புக்ல எல்லாருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ரிலாக்ஸின் வந்து பிளசண்டா ரிலீஸ் பண்ணுதா இல்லை நம்மளோட ஓவரிஸ் ரிலீஸ் பண்ணுதா அப்படிங்கிறதா ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக கொடுத்துருக்காங்க மேம்னு நிறைய பசங்க ஃபீல் பண்ணுறீங்க. பட் இங்கே நம்ம ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபீட்டஸ் அண்ட் நியூட்ரஸ் ரெண்டுமே கிடையாது. கிராஃபியன் ஃபாலிக்கல் அப்படிங்கிறது ஒரு ஃபேஸ் ஆஃப் த இதுதான். ஸோ அதுக்கப்புறமா நமக்கு ப்ரெக்னென்சி ரிசல்ட் ஆயாச்சு அப்படின்னா எந்த கிராஃபியன் ஃபாலிக்கலும் இருக்காது, அது ரப்சர் ஆகி ஆல்ரெடி அது கார்பஸ் லூட்டியம் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்கே ஆப்ஷன் 1 தான் பொருத்தமான ஆன்சராக இருக்கும். சரியா பசங்களா? ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். ரிலாக்ஸின்ங்கிறது இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த ஓவரி இன் த லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஓகே, நான் எது வந்து நாட் அன் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட் ஃபார் த parturition process அப்படின்னு பார்த்தீங்கன்னா, parturitionக்கு நமக்கு ப்ரோலாக்டின் தேவை கிடையாது. மிச்சப்படி ஆக்சிடாசின், ப்ரோஸ்டாக்லாண்டின்ஸ் இல்லை எஸ்ட்ரோஜன் ப்ரெஸ்டரான் ரேஷியோ எல்லாமே இருந்தாலும் ப்ரோலாக்டின் மில்க் ப்ரொடக்ஷனுக்கு அது ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். கரெக்டாக அது டெலிவரி டைமில் அதோட ரோலுங்கிறது எதுவும் கிடையாதுங்கிறதுனால ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். தென் எந்த ஒரு ஹார்மோன் லெவல் வந்து ஓவமில் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து வில் காஸ் த ரிலீஸ், எந்த ஒரு ஹார்மோன் வந்து காஸ் பண்ணும் இந்த ரிலீஸை? ஆப்வியஸாக LH சர்ஜ் ஆகும்பொழுது தான் நமக்கு இந்த ஒரு ஓவியுலேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. பட் த ட்ரிக்கி பார்ட் இஸ் இந்த ஒரு ஆப்ஷனில் வந்து LH சர்ஜ் அப்படிங்கிற ஒன்று வந்து இல்லவே இல்லை. ஓகே, ஸோ அப்போது LH சர்ஜுங்கிறது இல்லைன்னா நெக்ஸ்ட்டு என்னது? நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகும்பொழுது. ஓகே, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா த கீ சேஸ் நமக்கு வந்து எந்த ஒரு ஹார்மோன் வில் காஸ் ரிலீஸ் ஆஃப் த ஓவம் ஆஃப் இது இல்லையா? Okay, I actually second my answer. So actually it will be high concentration of estrogen. ரீசன் பீயிங் எஸ்ட்ரோஜன் ஜாஸ்தியாக இருக்கும்பொழுது தான் LH சர்ஜ் ஆகி நம்மளோட ஓவியுலேஷன் நடக்கும். ஸோ அதனால இங்கே வந்து ஆப்ஷன் 2 வில் பி த ஆன்சர் பசங்களா. ப்ரொஜெஸ்ட்ரான் கிடையாது, ஏன்னா ஓவியுலேஷன் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரொஜெஸ்ட்ரானே வரணும் இல்லையா? ஸோ அதனால இந்த இடத்துல ஆப்ஷன் 2 தான் இங்கே கரெக்டான ஆன்சர். ஸோ ஐ ஆல்சோ கரெக்ட் தட். சரியா? ஓகே, நான் ஒரு சிம்பிளான ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் இருக்குது. ஸோ இந்த ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்கில் பார்த்தீங்கன்னா பிளசென்டாலேருந்து என்ன வரும்?
HCG ரிலீஸ் ஆகும். ஓகே, ஸோ A2 இஸ் அன் ஆன்சர். தென் அதுலேயே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. பட் ஜோனா பெல்யூசிடா இஸ் த லேயர் ஆஃப் த ஓவம். பல்போயூரித்ரல் கிளாண்ட் வந்து லூப்ரிகேஷன் ஆஃப் பீனஸ். லேடிக் செல்ஸ் வந்து வில் ரிலீஸ் த ஆண்ட்ரோஜன். ஸோ அதனால ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? தென் மியாட்டிக் டிவிஷன் ஆஃப் த செகண்டரி oocyte வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும்? செகண்டரி oocyte வந்து எப்போ fertilization நடக்குதோ அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும், which is nothing but fusion of the sperm and the ovum. So option 1 will be the right answer. சரியா? Then colostrum-ங்கிறது வந்து secreted in the initial days. ஸோ இதில் என்ன இருக்குது? மேஜராக ஆன்டிபாடி A இருக்குது. ஓகே, ஸோ ஆன்டிபாடிஸ் இதில் கொட்டி கிடக்கு. இம்யூனோகுளோபுலின் A நிறையா இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் 4 will be the right answer. Then correct sequence of the transport of sperm cells. ஸோ டெஸ்டிஸில் ஆரம்பிக்குது. பட் டெஸ்டிஸ்லேயே எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா செமினிஃபரஸ் டுபியூலில் தான் ஆரம்பிக்குது. செமினிஃபரஸ் டுபியூல்ஸில் ஆரம்பிச்சு அங்கேருந்து ரெட்டடெஸ்டிஸ், வாசா இஃபரன்ஷியா, எபிடிடைமிஸ்க்கு வந்துட்டு வாஸ் டெஃபரன்ஸ் வழியாக இஜக்குலேட்டரி ரெக்டில் ஃபியூஸ் ஆகி யூரித்ரல் மியூட்டஸ் வழியாக வெளியே ஓப்பன் ஆகுது. ஓகே, நவ் இங்கோயினல் கெனால் அப்படிங்கிறது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, இட் இஸ் பேசிக்லி த ரீஜன் வேரின் நம்மளோட இந்த டெஸ்டிஸ் வந்து அப்டாமின்லேருந்து கீழே ஸ்க்ராட்டம்க்கு டிசெண்ட் ஆகிற அந்த கெனால் தான் இங்கோயினல் கெனால் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அது வந்து இங்கே நமக்கு டிரான்ஸ்போர்ட்டில் வரவே வராது. அண்ட் செகண்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து எபிரிடமிஸுக்கு அப்புறமா வாசா இஃபரன்ஷியா கொடுத்துருக்கு, எபிரிடமிஸுக்கு அப்புறம் வாசா இஃபரன்ஷியா கொடுத்துருக்கு. தட்ஸ் நாட் கரெக்ட். எபிரிடமிஸ்க்கு அப்புறமா வாஸ் டெஃபரன்ஸ் தான் வரணும். ஸோ அதனால ஆப்ஷன் 2 will be the right answer. சரியா? Now the second polar body எப்போ ரிலீஸ் ஆகும்? செகண்ட் மியோட்டிக் டிவிஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். அந்த செகண்ட் மியோட்டிக் டிவிஷன் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் என்ட்ரி ஆஃப் தி ஸ்பெர்ம், ஆனால் ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி. ஆப்ஷன் 1 will be the right answer. ஓகே, then difference between spermiogenesis and spermiation என்ன? spermiogenesisங்கிறது ஸ்பெர்மேட்டிட் வந்து ஒரு ஸ்பெர்மாட்டோசோவாவாக கன்வெர்ட் ஆகிறது தான் வந்து ஸ்பெர்மயோஜெனசிஸ். ஸோ ஸ்பெர்மாட்டோசோவா இஸ் ஃபார்ம்ட். ஓகே, and from the Sertoli cells and are released into the cavity of the seminiferous tubules வராது. It is the formation of the spermatozoa. Whereas spermiation அப்படிங்கிறது தான் it is released from the Sertoli cells and seminiferous tubules lumen குள்ள release ஆகிற process தான் spermiation. So option 3 will be the right answer. Okay. Now placenta என்னெல்லாம் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுது? கண்டிப்பாக HCG ரிலீஸ் பண்ணுது, HPL ரிலீஸ் பண்ணுது. ஓகே, அண்ட் அதை தவிர ப்ரொஜெஸ்ட்ரோஜென்ஸ் அண்ட் எஸ்ட்ரோஜென்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுது. ஆக்சிடாசின், ப்ரோலாக்டின், குளூகோகார்டிகாய்ட்ஸ் எல்லாம் பிளசண்டாவோட வேலை கிடையாது. ஸோ ஆப்ஷன் 4 will be the right answer. ஓகே, நான் ஆம்னியான் வந்து எதிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னியான் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த எக்டோடர்ம் அண்ட் த மீசோடர்ம். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். பட் அது வந்து டோன்ட் பிரேக் யோர் ஹெட் டூ மச் பிகாஸ் இது நம்மளோட இதில் வந்து இல்லை, இப்போதைக்கான சிலபஸில் வந்து இல்லை. ஃபார் நவ் வாட் வி நோ இஸ் தட் ஆம்னியான் இஸ் கம்மிங் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் லேயர்ஸ். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா எம்ப்ரியானிக் லேயர்ஸ் இஸ் ஃபார்ம் பை த ட்ரோஃபோபிளாஸ்ட் செல்ஸ். இது மட்டும் நீங்கள் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இஸ் மோர் தேன் சஃபிஷியன்ட். ஓகே, தென் இங்கே வந்து நம்ம மென்ஸ்ட்ருவல் ஃபேஸோட 3 ஃபேஸ் நான் அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராலிஃபரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் த ஃபாலிகுலர் ஃபேஸ். செக்ரிட்டரி ஃபேஸ் இஸ் த லூட்டியல் ஃபேஸ். மென்ஸ்ட்ருவேஷன் இஸ் த பிரேக் டவுன் ஆஃப் லைனிங். அப்போ A2, B3, C1 அப்படின்னா ஆப்ஷன் 4 will be the right answer. Pretty straightforward. Okay, now temporary endocrine glandங்கிறது என்னது? ப்ரெக்னென்சியில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு gland or not pregnancy, menstrual cycle அப்போ மட்டும் இருக்கக்கூடிய ஒரு gland which is corpus luteum. So option 4 will be the answer. Okay, now capacitation எங்கே நடக்குது? ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபீமேல் ரிப்ரடக்டிவ் ட்ராக்ட்குள்ளே போன உடனே அங்கே வந்து ஒரு ஆக்டிவேஷன் ப்ராசஸ் நடக்குது which is the capacitation. So option 1 will be the right answer. Okay, தென் ஃபர்டிலைசேஷன் வந்து ப்ராக்டிக்கலி எப்போ ஃபீஸிபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா the ovum and sperms are transported simultaneously to the
ஆம்பிளரி இஸ்தமிக் ஜங்ஷனுக்கு வந்தால் மட்டும்தான், அதே நேரத்தில் ஸ்பெர்மும் வந்து ஓவமும் வந்தால் மட்டும்தான் ஃபர்டிலைசேஷனுங்கிறது இஸ் பாசிபிள். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நான் இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இங்கே எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பசங்களா. ஸோ கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்லேயே ஃபாலிகுலர் ஃபேஸில் எஃப்எஸ்ஹெச்சும் எல்ஹெச்சும் குறையும்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓவியுலேட்டரி ஃபேஸ் வரும்போது சர்ஜ் ஆகும், பிகாஸ் ஆஃப் விச் ஓவியுலேஷன் இஸ் காஸ்ட். ஸோ அதனால ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். தென் சேஞ்சஸ் இன் த ஜிஎன்ஆர் பல்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு சொன்னால், கிளியர்லி இந்த எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஸோ எஸ்ட்ரோஜன் இல்லை அப்படின்னா எஃப்எஸ்ஹெச் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ரொஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜனும் கம்மியாக இருக்குது அப்படின்னா தான் நம்ம ஜிஎன்ஆர்ஹெச் இன்னும் கொஞ்சம் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இட் வில் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங். ஸோ இதோட பல்ஸ் ஃப்ரீக்வன்சியை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து எஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். ஆப்ஷன் 1 will be the answer. Okay, now one last question that we have to discuss is that correct statement on inhibin என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஹிபின் வந்து மெயினாக நம்ம இதுலேருந்து தான் வரும். ஓகே, ஸோ ஆஸ் ஃபார் அஸ் டெக்ஸ்ட் புக் இஸ் கன்சர்ன், நம்மளோட சர்டோலி செல்ஸ்லேருந்து ஆக்டிவின் அண்ட் இன்ஹிபின் 2 ஹார்மோன்ஸ் வந்து இஸ் கோயிங் டு ரெகுலேட் த எஃப்எஸ்ஹெச் ரிலீஸ் ஃப்ரம் த பிட்யூட்டரி. பட் ஃபீமேல் பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஹிபின் வந்து இஸ் ப்ரொடியூஸ்ட் பை கிரானியூலோசா செல்ஸ் டு இன்ஹிபிட் த எஃப்எஸ்ஹெச். அதே தான். ஸோ அங்கே வந்து சர்டோலி செல்ஸ் ஆர் ரிலீசிங் டு இன்ஹிபிட் எஃப்எஸ்ஹெச், இங்கே வந்து கிரானியூலோசா செல்ஸ் ஆர் ரிலீசிங். பட் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் we do not have this statement directly, so don't break your head too much. Okay, so இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதுனால லிட்டில் பிட் அவுட் சைட் த சிலபஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பட் 2026 பேப்பரை பொறுத்த அளவில் நீங்கள் அந்த கவலையே உங்களுக்கு வேணாம், பிகாஸ் we know the syllabus, we know இங்கேருந்து தான் கேள்வி கேட்பாங்க. ஸோ எந்த ஒரு ஆன்சைட்டியும் இல்லாமல் கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சரியா பசங்களா? நம்ம ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சை ஜாயின் பண்ணிக்கணும்னா மெகா 15 கோட் யூஸ் பண்ணி 15% ஆஃப் வாங்கிக்கோங்க. நீங்கள் தளபதி அல்லது வெற்றி பேட்ச்ல சேரணும்னாலும் இப்போ மெகா 30 ஆஃபரை யூஸ் பண்ணி 30% ஆஃப் நீங்கள் வாங்கிக்கலாம். சரியா? ஸோ இந்த நோட்ஸ் உட்பட எல்லா அப்டேட்ஸ் எல்லா நோட்டிஃபிகேஷனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இமிடியேட் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களா. ஆல் தி பெஸ்ட்.